ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல ராஜேஸ்வரி வசமா மாட்டிக்கினாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா தப்பிக்க மாட்டாங்க. இந்த கவின் இருக்கிற இடம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவின் இந்த ராஜேஸ்வரிக்கு போன் பண்ணி பேசுறாங்க இல்லையா, இந்த மாதிரி பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு. ஆனா ஏற்கனவே இங்க அந்த நம்ம விஜய் ட்ராக் பண்ண சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லிகை விஜய்க்கு ஏற்கனவே சந்தேகம் வந்திருக்கு. இந்த நம்பருக்கு தான் கவினுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க நம்ம மல்லியும் விஜயும். இருந்தாலுமே இந்த ராஜேஸ்வரி அந்த 50 லட்ச ரூபாவை எடுத்துன்னு போறாங்க இல்லையா, அப்ப பாருங்க நம்ம மல்லியும் விஜயும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி அந்த காசு கொடுக்கறதுக்கு போற சமயத்துலதான் நம்ம விஜயும் மல்லியும் அங்க போலீஸையும் போக சொல்லி கரெக்டான சமயத்துல இந்த கவினை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த கவினும் அரெஸ்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய உண்மையை வெளியில வரப்போகுது. இந்த சுடர் எப்படி இறந்தா, யார் சுடரை கொலை பண்ணது, எதுக்காக நீ தலைமறைவா இருக்க அப்படின்றதுதான். அப்படி கேட்டு நல்லா அடி உத கொடுத்து அந்த கவின் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க போறாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எல்லாம் கூட சீக்கிரத்தில் தெரியதான் போகுது. இந்த சுடர் உயிரோடு இருக்கிறா அப்படின்றதையும் வெளியில வரப்போகுதுங்க. ஏன்னா இந்த சுடர் உயிரோடு இருந்துகிட்டே இறந்துட்டுதான் நடிச்சு பணம் கேட்டா கண்டிப்பா தருவாங்க இல்லையா. இவன் மிரட்டணும், அவ இறந்துட்டா, அதை வச்சு நம்ம பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி நல்லா சொகுசா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய குற்றம்ன்றது இப்ப அரெஸ்ட் ஆகிறாங்க இல்லையா அந்த கவின், அவனுக்கு நல்ல தெளிவா நல்லா புரியுங்க. இந்த ரகுவும் ஒரு பக்கம் இந்த கவின் இருக்கிற இடத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ராஜேஸ்வரியும் வசமா நம்ம மாட்ட வைக்கணும். ராஜேஸ்வரி என்ன தப்ப மறைக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி விட்டாங்க இல்லையா. கண்டிப்பா அதுவும் ஒரு விஷயமா இருக்கும். இந்த ரகுவும் வசமா மாட்டணுங்க. ராஜேஸ்வரியும் ரகுவும் கண்டிப்பா வசமா மாட்ட போறாங்க. இந்த கவின் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கிறது எப்படி வரவழைக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம என்ன உண்மை அப்படின்றது கூடி சீக்கிரம் தெரிய போகுது. சரி வாங்க, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சனால இப்ப நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.